இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் மோதியதில் ராமேஸ்வரம் மீனவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் படகின் மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியிருக்கிறது. இதனால் மீனவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மதன், விவரங்கள் என பதிவு பண்ணலாம். வணக்கம் மோகனப்பிரியா. அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு நெடுந்தீவு கடற்பகுதியில் வைத்து இலங்கை கடற்படை மோதி விபத்துக்குள்ளானதில் 2 மீனவர்கள் மாயமாகியுள்ளனர். 2 மீனவர்கள் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் தகவல் அறிந்த உறவினர்கள் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது மோகனப்பிரியா. மேலும் அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து INT-TN 10 MM73 என்ற எண் கொண்ட கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இவர்களைப் போலவே நேற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் கார்த்திகேயனுக்கு சொந்தமான விசைப்படகை நெடுந்தீவு கடற்பகுதியில் வைத்து இலங்கை கடற்படை பிடிக்க முற்படும் பொழுது விசைப்படகுகள் விரட்டி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் இலங்கை ரோந்து கப்பல் விசைப்படகு மீது மோதியதில் விசைப்படகு முற்றிலும் சேதமாகி படகில் இருந்த 4 மீனவர்கள் கடலில் குதித்துள்ளனர். இந்நிலையில் பலத்த காயத்துடன் மூக்கையா மற்றும் முத்துமுனியாண்டி ஆகிய 2 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள ஒரு மீனவர் உயிரிழந்ததாக இலங்கை தரப்பு வட்டாரங்களால் கூறப்படுகிறது. மேலும் ஒரு மீனவரை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. இந்த தகவல் அறிந்து ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த மீனவரின் குடும்பத்தினர் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு திடீரென கூட்டமாக கூடினர். திடீரென ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து கொண்டு திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களின் கோரிக்கையானது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க வேண்டும், அதே போல பாதிக்கப்பட்டு கடலில் தத்தளிக்கும் மீனவரை தேடும் பணியை தீவிரமாக துரிதப்படுத்த வேண்டும், மேலும் உயிர் இறந்த மீனவரின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மோகனப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி மதன்.